ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ நம்ம கூகுள், அதாவது ப்ரௌசிங் நிறைய பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் மேபி ஃபஸ்ட் பேஜில் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கும்போது அடுத்தது பேஜில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் ஃபஸ்ட் பேஜில் சில வெப் பேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்ன, இப்போ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணுனாலோ இல்லை ஏதாவது ஒரு புக்ஸு தேடுறோம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் தேடுறோம். அது சில டைம் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நமக்கு சில ரிசல்ட்ஸ் காமிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது இப்போ பார்த்திங்கன்னா சில சைட்ஸ் அதை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைட்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் அது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இருக்கும்போது நம்ம பெய்டுக்கு போக மாட்டோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்காக நான் ஒரு சைட்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைட்ஸ் மூலமாக நீங்கள் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு சைட்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் எப்படி கூகுளில் அதாவது அலைன் பண்ணப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் நீங்கள் எந்த கண்டென்ட்டை தேடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிட் தேடுறீங்களோ அதுக்கான பேஜ் நம்பர்ஸோடு அலைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் தேடும்போது அதுக்கான பேஜை நீங்கள் லொக்கேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கூகுள்லேயும் கூகுள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கூகுள் இண்டெக்ஸை வச்சு தான் ஒரு ஒரு வெப்சைட்டுக்கும் அவங்க சில ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டியை வச்சு தான் அந்த வெப்சைட் ரேங்க் பண்ணப்படும். அந்த ரேங்க்ஸ் மூலமாக ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட் வரும், செகண்ட் எந்த வெப்சைட் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க டிசைட் பண்ண, இதுதான் கூகுள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அல்காரிதமில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ரேங்க். ஸோ கூகுளிலேருந்து கூகுள் கிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக ஒவ்வொரு சைட்டையும் அவங்க கிராவல் பண்ணுவாங்க. கிராவலர்ஸ் மீன்ஸ் ஒரு கூகுள் பாட்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கூகுள் மீட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கூகுள் மீட்டில் ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா பாட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மீட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டையுமே தரவாக அனலைஸ் பண்ணும். பண்ணிட்ட பிறகு அந்த வெப்சைட்டுக்கான ரேங்கை அதுவாக அசைன் பண்ணும். ஓகேங்களா? அது வச்சு தான் உங்களுக்கு அந்த பேஜோட ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு டொமைன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 days ஆகும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 6 months கூட ஆகலாம். ஸோ இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள உங்களோட சைட்டை அவங்க இண்டெக்ஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான அந்த நீங்கள் தேடுற கீவேர்ட்ஸுக்கு ஏற்ற அந்த ரிசல்ட்ஸ் காமிக்கும் இல்லையா? ஸோ அங்கே உங்கள் பேஜ் எத்தனாவதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கூகுள் இண்டெக்ஸ் தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? இதுதான் கூகுள் இண்டெக்ஸை பற்றி ஒரு ஷார்ட் நோட். ஓகே, இப்போ கூகுள் இண்டெக்ஸில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு சில விஷயத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கான இண்டெக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இண்டெக்ஸ் கோடு, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட்டோட யூஆர்எல்க்குன்னு ஒரு சில இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸோட கோடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா வெப்சைட்டுக்கும் நமக்கு அந்த இண்டெக்ஸ் தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, lumpysoft.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் தேட போகிற இமேஜஸாக இருக்கலாம், வீடியோ, இபுக்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் கேம்ஸு, ஈவன் கம்ப்ரெஸ்டு ஃபைல்ஸ் கூட அங்கே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான இண்டெக்ஸ் அவங்க அந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இதுதான் பார்த்தீங்கன்னா லம்பி சாஃப்ட் அந்த வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ், இமேஜஸ், அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர்ஸ், ஈவன் கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ மீன் அந்த இண்டெக்ஸை எடுத்து உங்களால் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணி அதில் பேண்டிகேம் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் சாஃப்ட்வேரை வந்து நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர இண்டெக்ஸில் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டவுன்லோட் ஃபைல் வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை தான் கிளிக் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கீழே இண்டெக்ஸில் காமிக்கிற எந்த லிங்க் வேணால் கிளிக் பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே இது மாதிரி தான் உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு புக்ஸை வந்து நான் வந்து இப்போ சர்ச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புக்ஸுன்றது வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் தேடும்போது நமக்கு வந்து நிறைய வந்து ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி அது வந்து காஸ்ட் அதிகமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி புக் கூட நமக்கு வந்து இங்கே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட் அப்பான ஒரு லக் நமக்கான ஃபைல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து இண்டெக்ஸ் வந்து எரர் காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஃபைல் வந்து கிடைக்காம கூட போகலாம். அதான் நான் இண்டெக்ஸ் வந்து எந்தெந்த யூஆர்எல்களுக்கெலாம் இருக்கோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றின கமெண்ட்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? See you on the next video. Thanks for watching.